திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதிக்கு உட்பட்ட குடவாசல் பகுதியில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குடவாசல் ஒன்றியம் கொத்தூர் பகுதியைச் சேர்ந்த திமுக பொறுப்பாளர் அருள் ஒருங்கிணைப்பில் திமுக, தாவேக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியில் இருந்த 250க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அக்கட்சியில் இருந்து விலகி திருவாரூர் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் காமராஜ் முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே அதிமுகவின் புதிய கொடிக்கம்ப கல்வெட்டுகளை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நேமம் மற்றும் மாத்தூர் பகுதிகளில் அதிமுகவின் புதிய கழக கொடி கம்பத்துடன் கூடிய கல்வெட்டு அமைக்கப்பட்டது. இதனை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம், மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் புதிதாக அமைக்கப்பட்ட கல்வெட்டினை திறந்து வைத்த கழக கொடி கம்பத்தில் கழக கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். பின்னர் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தனது சொந்த செலவில் இலவச வேட்டி சேலை மற்றும் அன்னதானம் வழங்கினார். அச்சரப்பாக்கம் வடக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளரும் நேமம் கிளை கழக செயலாளருமான தஸ்தகிர் ஏற்பாட்டிலும் அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் பெரும்பாக்கம் விவேகானந்தன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மொரப்பாக்கம் ஊராட்சியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம், மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் ஆகியோர் கலந்து கொண்ட அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினர். அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றிய மகளிரணி செயலாளர் மஞ்சுளா சங்கர் ஏற்பாட்டில் அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பெரும்பாக்கம் விவேகானந்தன் முன்னிலையில் நடந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த செம்படு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்த 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமையப்பெற்ற நாடக மேடை மற்றும் சிமெண்ட் சாலையை மக்கள் பயன்பாட்டிற்கு அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சூரவி திறந்து வைத்தார். மேலும் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் சூரவிக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கரும்பூர் கூட்டு சாலையில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழா கூட்டம் நடைபெற்றது. அதிமுக மாதனூர் மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் பொறியாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான KC வீரமணி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இதில் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் 2000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன. முன்னதாக காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி நாகராஜன் என்பவர் முன்னாள் அமைச்சர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்து கொண்டார். புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி மற்றும் புரட்சித் தமிழரின் பிறந்த நாளை ஒட்டி கோவை PK புதூர் பகுதியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு நல்லறம் அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான SP அன்பரசன் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். முப்பெரும் முதல்வர்களின் பிறந்த நாளை ஒட்டி கோவையில் MGR இளைஞரணி சுண்டக்காமுத்தூர் பகுதி கழகத்தின் சார்பில் SPV டிராபி கிரிக்கெட் போட்டி பகுதி கழக செயலாளர் சத்யாநகர் செந்தில் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிலையில் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிக்கும் விழாவில் கலந்து கொண்ட நல்லறம் அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான SP அன்பரசன் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பைகளையும் ஊக்கத்தொகையும் வழங்கினார். மேலும் போட்டிகளில் தனித்திறனை வெளிப்படுத்திய வீரர்களுக்கு சிறப்பு பரிசுகளும், போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களையும் ஊக்கப்படுத்தும் விதமாக நினைவு பரிசுகளையும் அவர் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மேற்கு ஒன்றிய MGR மன்றம் சார்பாக மழவந்தாங்கலில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. பொதுமக்கள் பயன்படும் வகையில் ECG, எக்ஸ்ரே மற்றும் நோய்களை கண்டறியும் மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் மருத்துவ முகாமில் சிகிச்சை அளித்து மருந்து, மாத்திரைகளை அளித்தனர். ஒன்றிய செயலாளர்கள் கோவிந்தசாமி, புண்ணியமூர்த்தி, பாலகிருஷ்ணன், சோழன் மற்றும் நகர செயலாளர்கள் சங்கர், சுந்தரராஜன் உள்பட பலர் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். ஒன்றிய MGR மன்ற செயலாளர் ஜெகதீசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர்.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் பகுதி மற்றும் கூடலூர் நகர கழகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கூடலூர் நகர கழக செயலாளர் சையத் அனூப் கான் MC தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மண்டல தொழிற்சங்கம் சார்பில் பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கும்பகோணம் மண்டல தொழிற்சங்க பொதுச் செயலாளர் நீலகண்டன் ஏற்பாட்டிலும் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் தலைமையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தஞ்சை பார்வை மாற்றுத்திறனாளி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் மா சேகர், கொள்கை பரப்பு துணை செயலாளர் NS சரவணன், கழக அமைப்பு செயலாளர் R காந்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மிரட்டுநிலை கிராமத்தில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் மாபெரும் கபடி போட்டி நடைபெற்றது. புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவருமான PK வைரமுத்து கபடி போட்டியை தொடங்கி வைத்த வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசுகள் மற்றும் வெற்றி கோப்பைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் காமராஜர் நகர் பகுதியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V சோமசுந்தரம் அலங்கரிக்கப்பட்ட புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்ததைத் தொடர்ந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். காஞ்சிபுரம் மாநகர 4வது வட்ட கழக செயலாளர் M பிரகாஷ் ஏற்பாட்டில் மாநகர கிழக்கு பகுதி கழக செயலாளர் V பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். கரூரில் புகழூர் பாசன வாய்க்காலில் நடைபெறும் பராமரிப்பு பணிகளை விரைந்து முடித்து உடனடியாக விவசாயத்திற்கு தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த நவம்பர் மாதம் புகழூர் வாய்க்கால் அடைக்கப்பட்ட பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் கடந்த 3 மாதங்களாக தண்ணீர் வராமல் வாங்கல், நெரூர் பகுதிகளில் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடைக்கப்பட்டுள்ள கால்வாயை பார்வையிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் பராமரிப்பு பணிகளை விரைந்து முடித்து பாசனத்திற்கு தண்ணீர் வழங்க கோரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் எடுத்துக்கட்டியில் மாற்றுக் கட்சியினர் கழகத்தில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குத்தாலம் மத்திய ஒன்றியம் கோமல் ஊராட்சியைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் S பவுன்ராஜ் தலைமையில் கழகத்தில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சி குத்தாலம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் AS மகேந்திரவர்மன் மற்றும் குத்தாலம் மத்திய ஒன்றிய கழக துணை செயலாளர் கோமல் முத்துக்குமார் ஏற்பாட்டில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிக்கை நகர் பகுதியில் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு கிரிக்கெட் போட்டி பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 24ஆம் தேதி கிரிக்கெட் போட்டி துவங்கி 14 அணிகள் மோதிய நிலையில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான V சோமசுந்தரம் கலந்து கொண்டு வெற்றியடைந்த அணிகளை ஊக்குவிக்கும் வகையில் கோப்பைகளையும் ஊக்க பரிசு தொகைகளையும் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாநகராட்சி 47வது வார்டு வட்ட கழக செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான D பிரேம்குமார் ஏற்பாட்டில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் பிறந்தநாளையொட்டி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகரில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் ஏராளமான கிரிக்கெட் அணியை சேர்ந்த வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களையும் வழங்கினார். பொள்ளாச்சி நகர செயலாளர் கிருஷ்ணகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கெரக்கோட அள்ளி, பொன்னேரி, பந்தார அள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் அம்மா பேரவையின் சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் கலந்து கொண்டு அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து ஏழை எளிய பொதுமக்களின் பசியை போக்க அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சி மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் காவேரி ஏற்பாட்டில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டையில் நேதாஜி சுபாஷ் சேனை அமைப்பு சார்பில் வாக்கு எனும் பேராயுதம் என்ற தலைப்பில் மாபெரும் மாநாடு நடைபெற்றது. நேதாஜி சுபாஷ் சேனை நிறுவனர் மகாராஜன் தலைமையில் நடந்த இம்மாநாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அதிமுக மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் MSR ராஜவர்மன், எதிர்கோட்டை சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த மாநாட்டில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 5000 மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரம் ஊராட்சியில் புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளையொட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் K பழனி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V சோமசுந்தரம் கலந்து கொண்டு சுமார் 500 பேருக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இளைஞரணி இணை செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற செயலாளருமான கோதண்டராமன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளையொட்டி திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் பா. குமார் தலைமையில் நடைபெற்றது. பெஸ்டோ நகரில் உள்ள வேப்பிலை சாய்பாபா கோவில் குழுவினர் மற்றும் இளையநிலா ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் திருச்சி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்று சீறி பாய்ந்த காளைகளை அடக்கினர். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் சன்னதி தெருவில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் V சோமசுந்தரம் அம்மாவின் 78வது பிறந்த நாளை ஒட்டி நலத்திட்ட உதவியும் அன்னதானமும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் மைதிலி திருநாவுக்கரசு, MGR மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் பங்கேற்றனர். வடக்கு பகுதி வர்த்தக அணி தலைவர் பழக்கடை G தனசேகர், மகளிர் அணி இணை செயலாளர் தேவி தனசேகர், மாநகர மேற்கு பகுதி வர்த்தக அணி செயலாளர் செவிலிமேடு P பாஸ்கர் ஏற்பாட்டில் நடந்த கூட்டத்திற்கு 9வது வட்ட கழக செயலாளர் E கண்ணபிரான் முன்னிலையும் மாநகர வடக்கு பகுதி செயலாளர் ஜெயராஜ் தலைமையும் வகித்தனர். புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி மற்றும் புரட்சித் தமிழர் ஆகியோரின் பிறந்த நாளை ஒட்டி கோவை மாவட்டம் மணியக்காரன் பாளையம், நல்லாம்பாளையம், ரத்தினபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K அர்ஜுனன் கலந்து கொண்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அன்னதானத்தையும் வழங்கினார். மேலும் 100க்கும் மேற்பட்ட கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்களை வழங்கி ஊக்கப்படுத்தினார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி மற்றும் புரட்சித் தமிழரின் பிறந்த நாளை ஒட்டி கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதியில் மாம்பள்ளி கிராமத்தில் புறநகர் தெற்கு மாவட்ட டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கிணத்துக்கடவு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் C தாமோதரன் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அன்னதான நிகழ்ச்சியையும் துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து மதுக்கரை நகர செயலாளர் சண்முகராஜா தலைமையில் ஏலூர், அண்ணாநகர், சீராபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முப்பெரும் முதல்வர்களின் பிறந்த நாளை ஒட்டி குழந்தைகளுக்காக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதையடுத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் கிணத்துக்கடவு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட விவசாய அணி செயலாளர் மகாலிங்கம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேநல்லூர் கிராமத்தில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் தூசுகே மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி 1000 பேருக்கு அன்னதானம் மற்றும் வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சி வெம்பாக்கம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திருமூலன் தலைமையிலும் ஒன்றிய கழக துணை செயலாளர் ஏலாச்சேரி பாஸ்கரன் ஏற்பாட்டில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கரும்பூர் கூட்டு சாலையில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழா கூட்டம் நடைபெற்றது. அதிமுக மாதனூர் மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் பொறியாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான KC வீரமணி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர்.
இதில் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் 2000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன. முன்னதாக காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி நாகராஜன் என்பவர் முன்னாள் அமைச்சர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்து கொண்டார். புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் தென் தாமரைக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான என் தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். மேலும் மருத்துவ முகாமில் பங்கேற்ற ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி அகஸ்தீஸ்வரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் தாமரை தினேஷ் தலைமையில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டத்தில் வடவள்ளி பூசாரிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தாவேக கட்சியைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தாவேகாவைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் அக்கட்சியில் இருந்து விலகி கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் கழக துண்டு அணிவித்து வாழ்த்தினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சீர்காழி கிழக்கு ஒன்றியம் கழக சார்பில் பூத் கமிட்டி, கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருவெண்காடு, திருநகரி, நெப்பத்தூர், மணிக்கு கிராமம், தென்னாம்பட்டினம், பெருந்தோட்டம் மற்றும் ராதாநல்லூர் ஊராட்சி பகுதியில் உள்ள கழக நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சி சீர்காழி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஏ.கே. சந்திரசேகரன் மற்றும் கிழக்கு ஒன்றிய அவைத்தலைவர் சிவ மனோகரன் ஏற்பாட்டில் மயிலாடுதுறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட அவைத்தலைவருமான பி.வி. பாரதி முன்னிலையில் நடைபெற்றது. புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளையொட்டி திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் கே. சாத்தனூர் பகுதியிலுள்ள இன்டாக்ட் சிறப்பு பள்ளியில் பயிலும் சிறப்பு குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான சீனிவாசன் தலைமையிலும் ஏர்போர்ட் வடக்கு பகுதி செயலாளர் வெங்கட் பிரபு முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான சிறப்பு குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஆர். ஜோதிவாணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் புறநகர் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த திமுக மற்றும் தாவேக கட்சியைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அயோத்தியாபட்டினம் புறநகர் ஒன்றிய செயலாளர் ஏ.பி. மணி ஏற்பாட்டிலும் தாவேக ஏற்காடு தொகுதி பொறுப்பாளர் ராஜ்குமார், ஏரிப்புதூர் திமுக கிளை செயலாளர் சதீஷ் ஆகியோர் தலைமையில் ஏராளமான மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி வடக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோவன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வாழ்த்தினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதில் புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் அருண்குமார், புறநகர் மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் ராஜராஜ சோழன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல கெங்கவல்லி மேற்கு ஒன்றிய செயலாளர் துரை ரமேஷ், தம்மம்பட்டி நகர செயலாளர் அம்மன் ரமேஷ்குமார் ஆகியோர் ஏற்பாட்டிலும் பன்னீர் ஆதரவாளரான நகர செயலாளர் சிவராஜ், திமுக முன்னாள் வார்டு செயலாளர் விஜயகுமார் ஆகியோர் தலைமையிலும் மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் கழக துண்டு அணிவித்து வாழ்த்தினார். இதில் கெங்கவல்லி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை ஒட்டி கோவை சின்ன வேடம்பட்டியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுக பகுதி செயலாளர் மாரிசாமி தலைமையிலும் வார்டு செயலாளர்கள் சுரேஷ்குமார், மாரியப்பன், ஜெயக்குமார், காளிசாமி ஆகியோரின் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார், தகவல் தொழில்நுட்ப மண்டல செயலாளர் விக்னேஷ் சுப்பையன் ஆகியோர் கலந்து கொண்ட ஏராளமான ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பின்னர் திமுக பகுதி துணை செயலாளர் கந்தசாமி உள்ளிட்ட ஏராளமான மாற்றுக் கட்சியினர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
ஏழிசை மன்னன் எம்.கே. தியாகராஜ பாகவதரின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள எம்.கே. தியாகராஜ பாகவதர் மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் துணை மேயரும் மாநகர் மாவட்ட செயலாளருமான சீனிவாசன் தலைமையில் திருவுருவ சிலைக்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை கொருக்குப்பேட்டை 47வது தெற்கு வட்டம் பகுதிக்கு உட்பட்ட பாரதி நகர் சிபி ரோடு பகுதியில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் கலந்து கொண்டு புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்ததுடன் 1000 ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். மேலும் RK நகர் பகுதியில் உள்ள 2 கிறிஸ்தவ சபைகளைச் சேர்ந்த ஊழியர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. பகுதி கழக செயலாளர் சீனிவாச பாலாஜி தலைமையில் பகுதி அவைத்தலைவர் கேபிள் டிவி ஆனந்தன் முன்னிலையில் நடந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி மற்றும் புரட்சித் தமிழர் ஆகிய முப்பெரும் தலைவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட 2000 ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக சாதனை திட்டங்களை எடுத்துரைத்து ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சி அதிமுக நகர்மன்ற உறுப்பினரும் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளருமான அகிம் பாபு ஏற்பாட்டில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.